வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாய மகன் 1000 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 17. இன்னைக்கு எங்கே வந்திருக்க பார்த்தோம்னா கலைச்செல்வன் அண்ணாவோட முட்டைக்கோஸ் காட்டுறதுக்காக வந்திருக்கோம். இந்த காட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அண்ணாட்ட கேட்க போகிறோம். அதுக்கான தீர்வை நம்ம தரப்போகிறோம். அண்ணா சொல்லுங்கண்ணா, அந்த முட்டைக்கோஸ் காட்டில் என்ன பிரச்சனை இருக்குங்க? முட்டைக்கோஸ் காட்டில் புழு பிரச்சனை இருக்குங்க. புழு இருக்குங்களா? ஆனால் இதுக்கு வந்து அருமையான மருந்து இருக்குங்கண்ணா. இந்த புழுக்கு வந்து எம்மாமெக்டின் ப்ளஸ் ப்ரோபனோபாஸ்னு ஒரு மருந்து இருக்குங்க. இந்த மருந்தை வந்து இதுவும் புழு மருந்து தான், இதுவும் புழு மருந்து தான். இது ரெண்டையும் சேர்த்து அடிக்கும் போதுன்னா புழு நல்ல முறையில் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுங்கண்ணா. வேற என்ன பிரச்சனை இருக்குங்க? கோஸ் வெயிட் வரணும். கோஸ் வெயிட் வரணுங்கண்ணா. கோஸ் வெயிட் வரணும். வேற என்னென்ன வரணும்? ஷைனிங் வரணும். ஆனால் அந்த கோஸ் வெயிட் வர்றதுக்கு என்னன்னா சல்பேட் ஆஃப் பொட்டாஷ், ஷைனிங்கும் வரும், உங்களுக்கு கோஸ் நல்லா வெயிட்டாக வரும். அது போக கால்சியம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்ல வெயிட் வந்து காய் நல்லா ஷைனிங் வந்து உங்களுக்கு ரேட் வந்து நல்ல முறையில் போகுங்கண்ணா. ஓகேண்ணா, உங்களுக்கு வந்து ஃபீல்டு பார்த்ததுல இப்போ சந்தோஷம் தானேண்ணா? சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. நீங்கள் வந்து எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? விவசாயத்தை பற்றி எதுவும் சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்களாம்ண்ணா. விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ, அப்படி சொல்லாதீங்கன்னா. விவசாயத்தை காப்பதான் நம்ம வந்திருக்கோம். விவசாயத்தை என்றைக்குமே அழிய விட மாட்டோம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஃபார்மருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ விவசாயம் நல்லா இருக்கும். இதே மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரிங்களா? ஃபார்மரே சொல்லிட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது என்ற அர்த்தம். ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம். அப்போ அதை விளங்கணும்.